ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃபார்முலா சீரீஸ். நாம் வந்துட்டு ஃபார்முலா சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் ஃபிசிக்ஸில். அப்புறம் இப்போ வந்துட்டு தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். லெட் அஸ் see தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகேவா? மைக் கரெக்டாக இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு இந்த லெக்சர் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸுக்கு போகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? 30 மினிட்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் கன்வர்ஷன் டெம்பரேச்சர் பற்றி பார்க்கலாம். சரியா? இப்போ வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு செல்சியஸ், கெல்வின், ஓகே, டிகிரி செல்சியஸ், கெல்வின் அப்படின்னு கொடுத்துருப்போம். இப்போ வந்துட்டு ஸ்கேல் கன்வர்ஷன்ஸ் பார்க்கலாம். சரியா? C-0/100 is equal to K-273/100 is equal to F-32/180. இது வந்துட்டு ஒரு கன்வர்ஷன். இதில் எந்த ரெண்டு கேட்குறாங்களோ நம்ம வந்துட்டு அந்த ரெண்டை பிக் பண்ணி போட்டுக்கணும். சரியா? 3 இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 2க்கு கன்வர்ஷன். எதில் இருந்து வேணால் எதுக்கு வேணால் மாற்றிக்கலாங்கிறதுக்கு இது ஒரு ஃபார்முலா. சரியா? இன்னொன்று செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் நான் தரேன். C/5 is equal to F-32/9. இது வந்துட்டு ஒரு கன்வர்ஷன். சரியா? இது வந்துட்டு ஒரு கன்வர்ஷன். இது சென்டிகிரேடுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் நடுவில் இருக்கிற கன்வர்ஷன். சரியா? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் என்னப்பா இப்போது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் will be same for both Kelvin and Celsius. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்துட்டு சேமாக இருக்கும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்துட்டு செல்சியஸ்க்கும் கெல்வின்க்கும் செல்சியஸ்க்கும் சேமாக இருக்கும்டா. டாபிக் பேரே போடாமல் நடத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இங்கே எழுதுனேன், காணோம். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். எஸ், நம்ம வந்துட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வில் பி சேம் ஃபார் போத் கெல்வின் அண்ட் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி துவங்குகிறோம். சரியா? நெக்ஸ்ட் இப்போ டபிள்யூ ஸ்கேல் கொடுத்தாங்கனாலும் சேம் இதே மாதிரியே W மைனஸ் லோவர் லிமிட் பை, அது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ஈக்குவல் டு நமக்கு எந்த டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்களோ அது போட்டுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் பற்றி தான் இந்த லெசனே இருக்கும். லீனியர் எக்ஸ்பேன்ஷன். சரியா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டா L is equal to L0 into ஆல்ஃபா டெல்டா T. சேஞ்ச் இன் லென்த்து. இப்போ ஒரு சாலிட் இருக்குது, நாம் ஃபஸ்ட்டு ஒரு ராட் எடுத்துக்கிட்டோம். இது L லென்த்து. இதை நீ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாம் இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் L இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா? அந்த இது தான் வந்துட்டு நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று சொல்கிறேன், டோட்டல் L0 into 1 plus ஆல்ஃபா டெல்டா டீடா. இது ஒரு ஃபார்மு. சரியா? நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஆல்ஃபா வந்துட்டு லீனியர் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட். சரியா? லீனியர் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட்டு. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்துட்டு டெல்டா டி. எல் வந்துட்டு சேஞ்ச் இன் லென்த்து. L0 சொல்ல மறந்துட்டேன். L0 வந்துட்டு இனிஷியல் லென்த். சரியா? இனிஷியலுக்கு ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே இருக்கா? வெயிட் அது கரெக்ட். இனிஷியல். ஓகே, இனிஷியல் லென்த்துடா L0 வந்துட்டு இனிஷியல் லென்த்து அப்படின்னு சொல்கிறோம். சரியா? எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு லீனியர் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா. இது சொல்லி முடிச்சிட்டோமா? இது ஒரு விஷயம். சரியா? நெக்ஸ்ட் போகலாமா? லீனியர் எக்ஸ்பேன்ஷன்லேயே கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஐ நீட் டு டெல் சம்திங்.
when இது ஒரு கேஸ்ன்னு வச்சுக்கலாமா, இது ஒரு கேஸ்டா. என்ன கேஸு அப்படின்னு பார்த்தோம்னா வேறு கலர் எழுதுவோமா, எஸ், when சேஞ்சு. இங்கே வேறு போட்டால் என் எடிட்ரு வந்துட்டு கோச்சுப்பான். இங்கே எழுதணும், இங்கே எழுதுவோம். change in temperature சேம்னா ஃபார் two materials. Okay, change in length is irrespective of temperature change. ஓகேவா? அப்படின்னா L1 alpha 1 equal to L2 alpha 2 when change in length is irrespective of temperature change அப்படின்னு ஒரு கேஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். சரியா? நெக்ஸ்ட் லீனியர் எக்ஸ்பேன்ஷன்லேயே இன்னொன்று சேஞ்ச் இன் டைம் பீரியட் ஆஃப் பெண்டுலம். டைம் பீரியட் அப்படின்னு எழுதுகிறேன். சேஞ்ச் இன் டைம் பீரியட். சரியா? சேஞ்ச் இன் டைம் பீரியட் ஆஃப் பெண்டுலம் ஃபஸ்ட் என்ன? T is equal to 2 pi under root L by G. L வந்துட்டு length of the thread, பெண்டுலமோட thread. 2 pi வந்துட்டு 2 into 22/7 இல்லைன்னா வந்துட்டு 3.14, அது வந்து தெரியும். L வந்துட்டு length, G வந்துட்டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது எல்லாத்துக்கும் தெரியுமா? சரியா? இப்போ வந்துட்டு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஒரு ரூமில் ஒரு பெண்டுலம் இருக்குது. அந்த பெண்டுலம் இருக்கிற ரூமோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மேபி டியூ டு சேஞ்ச் இன் சீசன். என்னடா 6 நிமிஷம் ஆயிடுச்சா? ஸோ T is equal to 2 pi under root L by G. சரியா? இங்கே வந்துட்டு லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. எதனால் இன்க்ரீஸ் ஆகுது? மேபி டியூ டு சீசனல் சேஞ்சஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு லென்த் வந்துட்டு டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் L. அப்போது டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகும், லென்த்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ வந்துட்டு டைம் பீரியட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா when T increases, clock becomes slow. Converse also. டைம் இல்லாதனால நான் கன்வர்ஸ் ஆல்சோன்னு சொல்கிறேன். கன்வர்ஸ் ஆல்சோனா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா கிளாக் வந்துட்டு ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கும்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன சொல்லணுன்னா டைம் பீரியட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு டி ஆல்ஃபா டெல்டா தீட்டாங்கிறது டெம்பரேச்சர் சேஞ்ச்டா. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இங்கே ஒரு ஃபார்முலா. இன்னொன்று டைம் லாஸ்ட் ஆர் கெயின்டு. கிளாக் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போணுச்சுன்னா டைம் லாஸ் ஆகும். கிளாக் வந்துட்டு ஸ்லோவாக போகும்போது டைம் லூஸ் ஆகும். சரியா? இப்போ வந்துட்டு டெல்டா டி பை டி இன்ட்டு கிவன் டைம் கொஷின்லேயே கொடுத்துருவாங்கடா. 1 வீக்குன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ. 1 வீக்குன்னு கொடுத்தாங்கன்னா அதை செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அப்போ 60,000 4,000 வரும். ஐ மீன் 6,04,800 வரும். ஓகேவா? 6,04,800. சரியா? இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வீக்னா 6,04,800 செகண்ட்ஸ். சரியா? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்ததுனால இந்த டேட்டா வந்துட்டு தப்பெல்லாம் இல்லை, கன்ஃபார்மாக கரெக்டாக தான் இருக்கும். ஒரு சின்ன பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போமா. இப்போ ஒரு டயக்ராம் தர வேண்டிய ஒரு நேரம். அப்படியே சாமி, இந்த டயக்ராமுக்கு ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஷீட்டை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம்.
இந்த ஷீட்டை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம். 2 ஹோல் இருக்கிற ஒரு ஷீட், உங்களுக்கே தெரியும் பார்த்தா 2 ஹோல் இருக்கிற ஒரு ஷீட். ஓகே, இதை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம். அந்த சிம்பிள் புரியலனா இது ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது both the holes become wider. சாலிட்ஸ் வந்துட்டு எப்பயுமே ஹீட் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை தான் வந்துட்டு இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் போவோமா. நெக்ஸ்ட் ஆல்ஃபா, ஈக்விவேலண்ட் ஆல்ஃபா பற்றி பார்க்கலாம். ஈக்விவேலண்ட் ஆல்ஃபா இல்லைனா வைடர்னு எழுதிட்டோமா. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பற்றி லீனியர் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட். நான் எதாவது அப்போதைக்கு ஞாபகப்படுத்துறது சொன்னேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு லிட்டில் கொஞ்சம் கரெக்டாக சொல்லிடுவோமா அப்படின்னு ஒரு சின்ன பயம் தயக்கம் இருக்குது. என்ன பண்ணுறது, அதனால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. ஐ ஹாவ் டு டேக் லெக்சர் இன் எ வே யூ கைஸ் ஆர் பெனிஃபிட்டட். சரியா, லீனியர் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா, அதுக்கு வந்துட்டு சில பாயிண்ட்ஸ் தரேன். இப்போ ஒரு பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் இருக்குது. பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்னாலே நெசசரிலி இட் மஸ்ட் பி டிஃப்ரெண்ட் இன் 2 ஆல்ஃபா. சரியா, ஆல்ஃபா வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இது வந்துட்டு ஒரு பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு. பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பை நம்ம ஹீட் பண்ணும்போது, பைமெட்டாலிக்னா 2 மெட்டல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப், கிரேட்டர் greater alpha metal will be on convex side. சரியா, convex side da. greater alpha metal will be on convex side. எந்த மெட்டலுக்கு ஆல்ஃபா அதிகமாக இருக்கோ அந்த மெட்டல் கான்வெக்ஸ் சைடில் இருக்கும். இங்கே இருக்கிற மாதிரி இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இட் இஸ் இம்பார்ட்டண்ட். சரியா, இந்த டயக்ராம் இம்பார்ட்டண்டா, இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஈக்விவேலண்ட் ஆல்ஃபாடா. ஈக்விவேலண்ட் ஆல்ஃபாங்கும்போது ஒரு மெட்டல் இருக்குது, இது ஆல்ஃபா 1, இது இன்னொரு மெட்டல் ஆல்ஃபா 2 இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பெரிய மெட்டல் பண்ணுறோம். இது ஆல்ஃபா 1, இது ஆல்ஃபா 2னா ஈக்விவேலண்ட் ஆல்ஃபா. ஈக்விவேலண்ட் ஆல்ஃபாக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆல்ஃபா ஈக்யூன்னு எழுதுட்டா, ஆல்ஃபா ஈக்விவேலண்ட் இஸ் ஈக்குவல் டு இது L1, இது L2. சரியா, L1 ஆல்ஃபா 1 ப்ளஸ் L2 ஆல்ஃபா 2 பை L1 ப்ளஸ் L2டா. இது வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. இது வந்துட்டு ஸ்பெஷல் ஃபார்முலா. சரியா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போவோமா. நெக்ஸ்ட் வாட்டர் பற்றி நான் சொல்லணும். வாட்டர் ப்ளூ கலரில் எழுதுவோமா. வாட்டர் has maximum density at 4 degree Celsius. இது வந்துட்டு ஃபேக்சுவல், யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் திஸ். சரியா, 4 degree Celsius and has minimum volume. ஏன்டா அப்படி சொல்கிறேன், இப்போது டென்சிட்டி வந்துட்டு மேக்ஸிமம் அட் 4 degree Celsius, மினிமம் வால்யூமும் 4 degree Celsius இருக்குது. ஏன்னு சொல்கிறேன் பாரு, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா நமக்கு வால்யூம் கம்மியாக இருக்கணுமா. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் மாஸ் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கிட்டோன்னா டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ தட் டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது வால்யூம் கம்மியாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் போவோமா.
ஏதோ சொல்லணும்னு நினச்சினேன். டியூரிங் எக்ஸ்பேன்ஷன் இங்கே சொல்லிட்டேன்டா. டியூரிங் எக்ஸ்பேன்ஷன் டென்சிட்டி வந்துட்டு ரோன்னு சொல்கிறேன். டென்சிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டிக்ரீசஸ். ஏன் அப்படி ஆகுது? ஏன்னா இதே தான் டென்சிட்டி. இப்போது வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒரு சாலிடோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுமா? வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டியா? அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டென்சிட்டி கம்மி ஆகுமா? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். டியூரிங் எக்ஸ்பேன்ஷன் டென்சிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டிக்ரீசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனுக்குலாம் வெறும் ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. தட் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். சரியா நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போது ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் தான். ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் போது நமக்கு அங்கே பீட்டா தான் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட். சரியா? அப்போது ஏரியல் எக்ஸ்பேன்ஷன்னா டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு A0 பீட்டா டெல்டா டி. கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் ஆர் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பேன்ஷன்னு சொல்லலாம். கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன்னா நமக்கு காமா கம்ஸ் இன் டு பிளே. சரியா? சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வால்யூம் காமா டெல்டா டி. அதே மாதிரியே நம்ம எழுதலாம். A இஸ் ஈக்குவல் டு A0 இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா டெல்டா டின்னு எழுதலாமா? அதே மாதிரியே இங்கே V இஸ் ஈக்குவல் டு V0 இன்ட்டு 1 ப்ளஸ் காமா டெல்டா டின்னு எழுதலாமா? திஸ் யூ கைஸ் சிம்பிளி நீட் டு ரிமெம்பர். சரியா? இதை மட்டும் படிச்சுக்கோங்க, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டுக்கும். சரியா? நெக்ஸ்ட் போமா? இது இப்படி எழுதுனா கரெக்டாக வருதா? எஸ், கரெக்டாக வருது. உங்களுக்கு மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் இப்படி எழுதிட்டுருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் போமா? நெக்ஸ்ட் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னோன்னே அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரூஃப் மாதிரி தரேன். இதையும் இந்த சைடு எழுதணுமா? டென்சிட்டியை பற்றி பேசணும். இங்கே டென்சிட்டி ரோன்னு சொன்னேன்னா சேஞ்ச் இன் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ρ0 இன்ட்டு காமா டெல்டா டி. சரியா? சேஞ்ச் இன் டென்சிட்டி அது. அப்போது இங்கே நம்ம ரோன்னு மட்டும் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோ. ρ0 இன்ட்டு 1 மைனஸ் காமா டெல்டா டி. எஸ், இங்கே எல்லாத்துலேயும் ப்ளஸ் வந்துச்சு, இங்கே மட்டும் மைனஸ் வருது. சரியா? இப்போது நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி. ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டிடா. ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டினா என்ன? சேஞ்ச் இன் டென்சிட்டி ரோடாது சேஞ்ச் இன் டென்சிட்டி பை ஒரிஜினல் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு காமா டெல்டா டி. ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி. சரியா? இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிட்டுனா சரியா? இப்போ வந்துட்டு தெர்மல் ஸ்ட்ரெஸ் அந்த கேட்டகரி ஆஃப் திங்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸ்ட்ரெஸ், தெர்மல் எலாஸ்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? தெர்மல் எலாஸ்டிக்ஸ் இப்படி ஒரு டாப்பிக்கே கிடையாது, நானாக இஷ்டத்துக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன். தெர்மல் எலாஸ்டிக்ஸ். ஆனால் வந்துட்டு இதில் ஃபார்முலாலாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். சரியா? இப்போ வந்துட்டு ஸ்ட்ரெயின் டெல்டா L/L ஸ்ட்ரெயின்னு தெரியும். சரியா? ஆல்ஃபா டெல்டா டி இது வந்துட்டு ஸ்ட்ரெயின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெயின் தெரியலன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டெல்டா L/L ஆல்ஃபா டெல்டா டி அது வந்துட்டு ஸ்ட்ரெயின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரியா? செகண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ்னு வச்சுக்கலாமா? யங்ஸ் மாடுலஸ்
யங்ஸ் மாடுலஸ். சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும், அது நான் சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸா? இப்போது ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இது ஒரு தனி ஃபார்முலா. சரியா? இது ஒரு தனி ஃபார்முலா, இது ஒரு தனி ஃபார்முலா. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்பான் ஏரியாவா? இதை தூக்கி இங்கே போடுறோம், இன்னொரு ஃபார்முலா கிடைக்கும். ஃபோர்ஸ் பை ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினா? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. கரெக்டு தானே? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. கரெக்டு. ஸ்ட்ரெஸ்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறோம். ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயின் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு வருமா? விச் இம்ப்ளைஸ் தட் ஃபோர்ஸ் பை ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டா டி இன்ட்டு ஒய்ன்னு கிடைக்குமா? அப்போது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஏ ஆல்ஃபா டெல்டா டி. அப்பாடா, கரெக்டாக சொல்லிட்டேன்டா. இது ஆக்சுவலாக அப்ளிகேஷன் ஆஃப் 2 சாப்டர்ஸ். 2 சாப்டரை இங்கே மிக்ஸ் பண்ணி நான் நடத்தியிருக்கேன். சரியா? அதுதான் வந்துட்டு இங்கே லிட்டில் பிட் ஆஃப் ஒரு கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. இங்கே வந்துட்டு நான் கரெக்டாக சொல்லிட்டேன். இது வந்துட்டு ஸ்ட்ரெயின், இது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். நமக்கு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ஏ ஆல்ஃபா டெல்டா டி. சரியா? இதுதான் வந்துட்டு நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். இங்கே ஒரு நோட் பாயிண்ட் போட்டுக்கோங்க. நோட் பாயிண்ட். alpha equal to beta by 2 which is equal to gamma by 3. சரியா? alpha is equal to 2 alpha equal to beta, 3 alpha equal to gamma. இதுதான் வந்துட்டு ரிலேஷனு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ ஆல்ஃபானா என்ன? எக்ஸ்பேன்ஷன், லீனியர் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட். பீட்டானா ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட். காமானா கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட். அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காமா சொல்லிட்டோமா? ஐ மீன் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி சொல்லிட்டேனான்னு பார்த்தேன். அது சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்னன்னு பார்த்தோம்னா C is equal to Q by M delta T. இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் specific heat capacity of water is equal to 4200 joule 4200 joule per kg degree Celsius. சரியா? இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு ஃபார்முலா Q is equal to MC delta T. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு Q is equal to M into L. சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள், ஆவலாக இருப்பீர்கள். இப்போ வந்துட்டு Lங்கிறது லேட்டன்ட் ஹீட்னா என்ன? யூ கைஸ் வுட் ஹவ் ஸ்டடிட். சரியா? அதனால் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோன்னா இங்கே டைம் ஆகிடும். Q is equal to MC delta T. ஆக்சுவலாக இது வந்துட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்போ நடக்கும். இது ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது லேட்டன்ட் ஹீட் ரோல் ப்ளே பண்ணும். அது நான் சொல்கிறேன் ஹீட் கர்வ்ஸில் we would say. சரியா? இப்போ ஒரு டேட்டா தரேன். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் மெல்டிங் இல்லைனா ஃபியூஷன் வச்சுக்கலாமா? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். அதாவது ஐஸ் வந்துட்டு நமக்கு 0 டிகிரி செல்சியஸ் வாட்டராக மாறும். அப்போது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அது வந்துட்டு நமக்கு 80 கேலரிஸ். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் 100 டிகிரி வாட்டர் வந்துட்டு
நமக்கு ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். ஸ்டீமோட டிகிரி செல்சியஸும் நமக்கு வந்துட்டு 100 டிகிரி தானே. ஸோ அது வந்துட்டு வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஐ வில் கிவ் 540 calorie. This you guys need to remember. ஓகேவா? இது நான் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி. பிரின்சிபல் ஆஃப் என்னடா இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கா? பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி. பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீட் லாஸ்ட் பை ஹாட் பாடி, heat lost by hot body equal to heat gained by cold body, heat gained by cold body. ஓகேவா? m c டெல்டா டிங்கும்போது ஹாட் பாடி இருந்துச்சுன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஹாட் பாடின்னு இருந்துச்சுன்னா கிவன் டெம்பரேச்சர் மைனஸ் ஈக்குவிலிபிரியம் டெம்பரேச்சர் ET அப்படின்னு எழுதுறேன். MC டெல்டா டி கிவன் டெம்பரேச்சர் மைனஸ் ஈக்குவிலிபிரியம் டெம்பரேச்சர். இப்போது M2 இங்கே M1 C1 எழுதிக்கலாம். M2 C2 இங்கே ஈக்குவிலிபிரியம் டெம்பரேச்சர் மைனஸ் கோல்டு பாடியோடைய டெம்பரேச்சர். அதுதான் வந்துட்டு இங்கே இம்பார்ட்டண்ட்டு. திஸ் you need to remember. If you have studied, it will be very 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 helpful. ஓகேவா? இங்கே வந்துட்டு ஹீட் லாஸ்ட் பை ஹாட் பாடி ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு பை கோல்டு பாடி. இதுதான் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி. இங்கே நான் ஹீட் கர்வ்ஸ் இப்போ நடத்த போகிறேன். ஹீட் கர்வ்ஸ் இது ஒரு டாபிக். சரியா? இம்பார்ட்டண்ட். இப்படி இருக்கு சரியா? இங்கே கீழே என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது -5 டிகிரி செல்சியஸ் மைனஸில் இருக்குது. இங்கே 0 டிகிரி செல்சியஸ் இருக்குது. 0 இருக்குது. ஓகேவா? இங்கே -5 இது. ஓகேவா? இப்போது -5லேருந்து நமக்கு 0க்கு வரணும். ஐஸு அப்போது MC டெல்டா டி ப்ளே ஆகும். ஓகேவா? இப்போ 0ல் இருக்குது. மைனஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வரைஞ்சிட்டேன். சரி, லெட் இட் பி. இது மைனஸ் வேல்யூ. இங்கே வந்துட்டு 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது நமக்கு வந்துட்டு வாட்டராக மாறணும். இங்கே 0 டிகிரி செல்சியஸ் ஐஸ் இருக்குது. 0 ஓகே. இப்போது ஐஸ் வந்துட்டு நமக்கு வாட்டராக கன்வெர்ட் ஆகணும். அப்போது இந்த இடத்துல ஒரு ml ப்ளே ஆகும். அப்புறம் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகணும். இங்கே ஒரு MC டெல்டா டி. இந்த இடம் 100 டிகிரி செல்சியஸ். இங்கே 5 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ், இங்கே 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸில் திருப்பி ml வரும். ஏன்னா இங்கே நமக்கு திருப்பி அது ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகணும். அப்படியே போயிடும். ஓகேவா? இதுதான் ஹீட் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்லணும்? வெயிட். இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கா? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் பேர் வித் மீ. ஏன்னா 30 நிமிஷத்தில் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் முடிக்கிறது இம்பாசிபிளாக இருக்குது. I have to explain every point in detail. Then only this session will be useful. ஓகேவா? சரிடா. இங்கே பாருங்கள். அண்டர் ஸ்டெடி ஸ்டேட். அண்டர் ஸ்டெடி ஸ்டேட் temperature do not change. Temperature do not change with time, but
different points will have different temperatures. I will explain. புரியலனா கஷ்டப்படாதீங்க. Wait. Different points have different temperature. ஓகேவா? இப்போ ஒரு கேண்டில் இருக்கு. Assume it as a candle. This is not a candle. சரியா? இப்படி ஒரு ராட் இருக்குடா. இருக்கு. இந்த இடத்துல நியரரா இருக்கிறது it will be very hot, right? இங்க இருக்கிறது ரொம்ப ஹீட்டா இருக்கும். 100 degree Celsiusல இருக்கும். சரியா? இங்க ஒரு cross section எடுக்கிறோம். say it as x. இங்க வந்துட்டு ஒரு y இருக்கும். இந்த இடத்துல nearly it will be 0. okay, if steady state time வந்துட்டு increase ஆக இந்த இடத்தினுடைய under steady state temperature under steady state temperature do not change with time. இங்க இருக்கிற temperature மாற போறது கிடையாது. ஆனா different points will have different Celsius. ஓகேவா? அதை தான் நான் இங்கே சொல்லணும்னு நினைச்சேன். ஓகேவா? நெக்ஸ்ட் amount of heat transfer பற்றி பார்க்கலாம். amount of heat transferred அப்படின்னு பார்த்தோம்னா Q is equal to Ka delta T by L into T. சரியா? அப்போ பவர் Q by T heat current ன்னு சொல்லலாம். இதை heat current equal to Ka delta T by L அப்படின்னு சொல்லலாம். சரியா? this you guys need to remember. amount of heat transferred, இது heat current. இங்கே K ஓட வேல்யூ ரொம்ப முக்கியம். K ஓடது thermal conductivity yes, thermal conductivity. இங்கே K ஓட யூனிட்ஸ் என்ன? யூனிட்ஸ் கண்டுபிடிப்போமா? K இங்கே வந்துட்டு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்பான் டைமு I have said it as power. watt இங்கே per meter square, watt per meter square into ஒரு மீட்டர், அப்புறம் கெல்வினா எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சாடா? மீட்டர் கேன்சல் ஆகிடும். வாட் பர் மீட்டர் கெல்வின் கரெக்டாக எழுதியிருக்கேனா? கரெக்டாக எழுதிட்டேன். வாட் பர் மீட்டர் கெல்வின். சரியா? வாட் பர் மீட்டர் கெல்வின். இதுதான் வந்துட்டு இதனுடைய யூனிட் தான். இதுதான் இதனுடைய யூனிட். நெக்ஸ்ட் போவோமா? போவோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட் கரண்ட் H directly proportional to A. அப்போது நமக்கு என்ன தெரியும்? H1 by H2 is equal to A1 by A2. எழுதலாமா? நெக்ஸ்ட் H is inversely proportional to L. This implies H1 by H2 is equal to L2 upon L1. கரெக்டா? L2 upon L1 கரெக்டா? இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டு. இது ரெண்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் K ஈக்குவிவேலண்ட். எஸ், இன்னும் ஒரு 5 minutes டா. ரெசிஸ்டன்ஸ் அண்ட் K ஈக்குவிவேலண்ட். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் K ஈக்குவிவேலண்ட் பார்க்கலாம். சீரீஸ், ஃபஸ்ட்டு சீரீஸ், நெக்ஸ்ட்டு parallel LL ஃபஸ்ட்டு சீரீஸு, நெக்ஸ்ட்டு parallel. ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்பயுமே சீரீஸ் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். R1 + R2. ரெசிஸ்டன்ஸ் இன் parallel 1 by R. ரெசிஸ்டன்ஸ் இன் parallel 1 by R1 + 1 by R2. இது தெரியலன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்படி ஒரு ராட் இருக்குது. இது ரெண்டையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். R1 இது R2. சரியா? இது L1
இது L2 அப்படின்னா பேரலல்னா இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இது பேரலல். இது A1 இருக்கலாம், இது A2 இருக்கலாம். அதே மாதிரியே இது L2 இருக்கலாம், இது L1 இருக்கலாம். ரெண்டுக்கும் K வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ K ஈக்குவேலண்ட் பற்றி பார்க்கலாம். K ஈக்குவேலண்ட் இன் கேஸ் ஆஃப் சீரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா which is equal to L1 plus L2 by L1 by K1 plus L2 by K2. இது வந்துட்டு சீரீஸ்க்கு உண்டான ஃபார்முலா. சரியா? நெக்ஸ்ட் K equivalent here K equivalent in parallel is equal to K1 A1 plus K2 A2 by A1 plus A2. ஓகே, ஏங்கிறது ஏரியா, கேங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டு சொன்னேன். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இல்லைங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஒரு சொன்னது. இப்போது பேரலலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பேரலல் இப்படி இருந்தால் மட்டும் பேரலல் கிடையாது. இப்படி வெளியே ஒரு ரவுண்டு இருக்குது, வெளியே ஒரு சிலிண்டர் இருக்குது, உள்ள ஒரு சிலிண்டர் இருந்தாலும் இதுவும் பேரலல் தான். சரியா? இதுவும் பேரலல் தான். திஸ் யூ கைஸ் நீட் டு நோட் இட் டவுன் அண்ட் ரிமெம்பர். நெக்ஸ்ட் finding junction temperature. Finding junction temperature. இது வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஃபைண்டிங் ஜங்ஷன் டெம்பரேச்சர் ஈஸியாக சடக்குன்னு இந்த கொஸ்டின் நடுவில் வந்துடும். அதனால் யூ கைஸ் நீட் டு நோட் இட் டவுன். ஓகேவா? இப்படி ஒரு ராட் இருக்குடா, இங்கே வந்துட்டு ஒரு 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இங்கே வந்துட்டு ஒரு T1 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இங்கே T2 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இங்கே வந்துட்டு ஒரு θ டிகிரி செல்சியஸ் இருக்குது. இது வந்துட்டு ஜங்ஷன். ஓகேவா? இப்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு R1 R2 நமக்கு வேல்யூஸ் இருக்கும். K1 K2 R1 R2 அப்படின்னு வேல்யூஸ் இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? T1 minus theta by R1 equal to T2 minus theta minus T2 by R2. Why this condition happen here? ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். T1 greater than T2, அதனால தான் இந்த கண்டிஷன் நடந்திருக்கு. T1லேருந்து அதிக டெம்பரேச்சர் நமக்கு T2 ஈக்குவிலிபிரியம் வரைக்கும் வந்திருக்கு. ஈக்குவிலிபிரியத்திலேருந்து கம்மி டெம்பரேச்சருக்கு வரைக்கணும். அதனால் நம்ம இப்படி போட்டிருக்கோம். திஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் எமிசிவ் பவர், எமிசிவிட்டி. நான் ரொம்ப கம்மியாக நடத்துகிறேன், அதுக்கே வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆகுது. E is equal to Q by AT. சரியா? இது எமிசிவிட்டி. எமிசிவ் பவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அதுவும் பவர் இஸ் ஈக்குவல் டு Q by AT. சரியா? இது வந்துட்டு ஒரு ரிசல்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். கொஞ்சம் தாண்டா இருக்குது. வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னு பார்த்தோன்னா, வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் வேவ்லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு T. இதுதான் வந்துட்டு வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா சொல்லுது. வென் டெம்பரேச்சர் இஸ் ஹையர், விப்ஜிஆர் தெரியுமா? விப்ஜிஆர் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள் தரேன். சரியா? இதில் வந்துட்டு இங்கேருந்து இங்கே நமக்கு வேவ் லென்த்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ரெட்டுக்கு வேவ் லென்த் அதிகம், லாம்டா ஆஃப் ரெட்டோட வேவ் லென்த் அதிகம், ஆரஞ்சோட வேவ் லென்த் கம்மி. சரியா? அப்போது டெம்பரேச்சர் ஆஃப் ஆரஞ்சு வில் பி கிரேட்டர் தேன் ஆரஞ்சோடைய டெம்பரேச்சர் வில் பி கிரேட்டர் தேன் ரெட்டுனுடைய டெம்பரேச்சர். இதை தான் வந்துட்டு நான் இந்த இடத்துல
சுருக்கமாக சொல்கிறேன்னு எக்ஸாம்பிளில் சொல்லிட்டேன். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு λ1 T1 ஈக்குவல் டு λ2 T2 ரெண்டு செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு நமக்கு வந்துட்டு கேட்டாங்கன்னா யூ கைஸ் நீட் டு புட் திஸ் ஃபார்முலா அண்ட் ஃபைண்ட் அவுட் த ரிமைனிங் திங். ஓகே, ஸ்டீஃபன்ஸ் லா அதுவும் இருக்குது. இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸ்டீஃபன்ஸ் லா Q is equal to sigma A T power 4 into T. Power is equal to Q by T தான் பவர். sigma A T power 4 இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. sigma is equal to 6 into 10 to the power minus 8. 6 into 10 to the power minus 8. சிக்மாக்கு யூனிட் டிரைவ் பண்ணலாமா? எப்படி பவர் பை A into T power 4 equal to sigma, which implies that watt per meter square Kelvin power 4. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இதனுடைய யூனிட்டு. சரியா? 6 into 10 power minus 8 சொல்லிட்டேன்னா இதனோட வேல்யூ ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் இது பேர். இன்னும் ஒரு ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் P1 by P2 equal to T1 by T2 power 4 is equal to λ2 upon λ1 power 4. இது வந்துட்டு நம்ம இந்த வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவையும் ஸ்டீஃபன்ஸ் லாவையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். பிளாக் பாடி ஸ்பெரிக்கலாக இருக்குதுன்னு நம்ம இங்கே அசியூம் பண்ணுறோம். சரியா? அப்போது எமிசிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா P is equal to sigma A T power 4. ரவுண்டாக இருக்குன்னா அதனோட ஏரியா வந்துட்டு 4 pi r ஸ்கொயர். சரியா? அப்போது P is equal to sigma 4 pi r ஸ்கொயர் into T power 4. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. ஒன்றே ஒன்று கடைசியாக ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. when a black body is thrown into furnace what happens அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா initially it is the darkest and finally it will be brightest. Finally it will be the brightest. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் பாடி வந்துட்டு எல்லா ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ணிடும், ஒன்று விடாமல் எமிட் பண்ணிடும். அதனால தான் அது பேர் பிளாக் பாடி. இந்த பிளாக் பாடி இஸ் த்ரோன் இன்டு ஃபர்னஸ்னால் ஹை ஹீட் இருக்கக்கூடிய ஒரு பர்னர் மாதிரி ஒரு பயங்கர பிளாஸ்டாக எரியும். ஓகேவா? அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டோன்னா இனிஷியலி இட் வில் பி த டார்கெஸ்ட் பாடி. ஏன் டார்கெஸ்ட் பாடினா எல்லா ரேடியேஷனையும் அது வந்துட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைனலி த பிரைட்டஸ்ட்னா எல்லா ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணது அத்தனையும் எமிட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதனால தான் வந்துட்டு இட் வில் பி பிரைட்டஸ்ட் அட் த ஃபைனல். ஓகேவா? இதனோட இந்த லெக்சர் முடிஞ்சிருச்சு. குட். தேங்க்யூ கேஸ் பண்ணுங்க.